शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। स्मृतिस्मृतिपुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पादम् शङ्करम् लोकशङ्करम् शङ्करम् शङ्कराचार्यम् केशवम् बादरायणम्। सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणम् पद्मभूम् वसिष्ठम् शक्तिम् च तत्पुत्रपराशरम् च व्यासम् सुखम् गौरवदम् महान्तम् गोविन्दयोगीन्द्र मदास्य शिष्यम् श्रीशङ्कराचार्यमदास्य पद्मवादम् च हस्तामलकम् च शिष्यम् तम् तौणकम् वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भाम् भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। शान्ताकारम् भुजगशयनम् पद्मनाभम् सुरेशम् विश्वाधारम् गगनसदृशम् मेघवर्णम् शुभाङ्गम् लक्ष्मीकान्तम् कमलनयनम् योग्यकृत् ध्यानगम्यम् वन्दे विष्णुम् भवभयारम् सर्वलोकैकनाथम्। ஓம் விஸ்வஸ்மை நமஹ। 33 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். இப்ப நாம பார்க்க வேண்டியது 34வது ஸ்லோகம். 308வது நாமால இருந்து இப்ப பார்க்கணும். இஷ்டோ விசிஷ்ட சிஷ்டேஷ்டஹ शिखण्डी नहुषो वृषः क्रोधः क्रोधकृत्कर्ता विश्वबाहुर्महीधरः। इष्टः अविशिष्टः शिष्टेष्टः शिखण्डिः नहुषः वृषः இப்படி முதல் லைன்ல 6 நாமாக்கள். क्रोधः क्रोधकृत् क्रोधकृत्कर्ता विश्वबाहुः महीधरः அப்படின்னு 4 நாமா. இப்போ 6 + 4 10 நாமாக்கள் ஒரே. இஷ்டோ விசிஷ்ட இஷ்டஹ அவிசிஷ்டஹ சிஷ்டேஷ்டஹ சிகண்டி நகுஷஹ வృషஹ क्रोधः क्रोधकृत्कर्ता विश्वबाहुः महीधरः. இப்போ முதல் நாமா பகவான் இஷ்டஹா அப்படின்னு. மகாவிஷ்ணுக்கு இஷ்டஹா அப்படின்னு பேர். எப்படி மகாவிஷ்ணுக்கு இஷ்டஹான்ற பெயர் அப்படின்னு பார்த்தா, பரமானந்தாத்மகத்வேன பிரியஹா இஷ்டஹா. அவர் பரம ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய காரணத்தினால எல்லாருக்கும் அவர் மேல இஷ்டம், பிரியஹா. இப்படி பரமானந்த லட்சணாத்மகத்வாது பிரியஹா இஷ்டஹா, இப்படி அவர் இஷ்டஹா இருக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தமாச்சு. இன்னொரு அர்த்தம் பாருங்க, இஷ்டி அப்படின்னா. இஷ்டி அப்படின்னாக்க வேதோக்தமான கர்மாக்கள். வேதத்துல யஜுர்வேதத்துல சம்ஹிதையில கிருஷ்ண யஜுர்வேதத்துல தைத்திரிய சம்ஹிதையில நிறைய இஷ்டிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய இஷ்டிகள். அந்த இஷ்டிகள்லாம் இப்போ நடந்து கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் வெளியில தெரியாம நடந்துருக்கு. ஏன்னா 3 அக்னி வைத்துக் கொண்டு இருக்கிறவர்களாலதான் அந்த இஷ்டி எல்லாம் பண்ண முடியும். 3 அக்னி வைத்துக் கொண்டு இருக்கிறவர்கள் கிராமத்துல தனியா உட்கார்ந்து இருப்பாங்க, நதிக்கரையில உட்கார்ந்து இருக்கிறதுனால இங்க அவ்வளவு பாப்புலரா இல்லை. இங்க இருக்கிற வைதிகாலுக்குலாம் இதெல்லாம் தெரியாது, இந்த இஷ்டி சமாச்சாரங்கள்லாம். நம்ம ஊர்ல நிறைய இஷ்டிகள் இருக்கு. பவமான இஷ்டி, காரீரக இஷ்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, மழை இல்லாத சமயத்துல எல்லாரும் போய் ஜலத்துல நின்றுட்டு கருப்பு வேஷ்டி கட்டிட்டு பண்ணக்கூடியதான ஒரு வைதிக கர்மா காரீரக இஷ்டின்னு. அதுக்கப்புறம் குழந்தை இல்லைன்னாக்க தசரதன் ஒரு இஷ்டி பண்ணாரு, காமேஷ இஷ்டி. புத்திரகாமத்துக்காக பண்ணக்கூடிய இஷ்டி புத்திரகாமேஷ்டி. இந்த புத்திரகாமேஷ்டி, காரீரக இஷ்டி, பவமான இஷ்டி அப்படின்னு நிறைய இஷ்டிகள்லாம் இருக்கு. இதெல்லாம் வேதோக்தமான கர்மாக்கள். இது எல்லாமே யாரை ஆராதிக்கிறது அப்படின்னாக்க யஜ்ஞோ வை விஷ்ணு. யஜ்யம் என்றாலே விஷ்ணு.
அதனால இந்த இஷ்டிகள் எல்லாம் யாரை குறித்து வந்தது? மகாவிஷ்ணுவை குறித்து வந்ததுனால இஷ்டிஹி அப்படின்னு ஆச்சு. இஷ்டோ அதுக்கு அடுத்தது இஷ்டஹா ஆச்சு. அவிசிஷ்டஹா அப்படின்னு அடுத்த நாமா. இஷ்டஹா அவிசிஷ்டஹா. அவிசிஷ்டஹா அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லார் கையிலையும் அவர் அந்தர்யாமியாக இருக்கிற காரணத்தினால அவரை பொறுத்த வரைக்கும் பார்ஷியாலிட்டியே கிடையாது. உங்களுடைய ஹிருதயத்திலையும் ஹிருதய தாமரத்திலையும் அவர் இருக்கார், என்னுடைய ஹிருதய தாமரத்தில இருக்காரு, என் மனைவியினுடைய ஹிருதய தாமரையில இருக்காரு, என் பேரனுடைய ஹிருதய தாமரையில இருக்காரு. இப்படி எல்லாருடைய ஹிருதய தாமரத்திலையும் சமமாக இருக்கக்கூடியவர் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் யாருன்னா பரமாத்மா. அதனாலதான் அவர் பெருமாள். பெருமாள் எல்லா ஆள்லயும் இருக்காரு. அப்பதானே அதனாலதான் பெருமாள் அவரு. அவர்ல எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்கக்கூடியவராக இருக்கிறதுனால அவர் எப்படி இருக்காருன்னா அந்தர்யாமியாக அவர் தான் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால அவரை விட வசதியானவர் என்பதும் கிடையாது, அவரை விட குறைச்சவர் அப்படின்னும் கிடையாது, கிடையாது. இப்படி பூர்ணமாக எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய காரணத்தினால இஷ்டோ அவிசிஷ்டஹா அப்படின்ற அர்த்தம். அவிசிஷ்டஹான்னா என்ன அர்த்தம்? தன்னை விட உயர்னாலையும் ஒப்பாரும் நிக்காரும் இல்லாதவர் இல்லையா? அவருக்கு மேல ஒருத்தர் கிடையவே கிடையாது அப்படின்ற அர்த்தத்துல சொல்லியிருக்கார். சர்வேஷாம் அந்தர்யாமித்வேன அவிசிஷ்டஹா அப்படின்னு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்காரு. சர்வேஷாம் அந்தர்யாமியாக இருக்கிற காரணத்தினால அவிசிஷ்டஹா அப்படின்னாக்க பாக்கி இல்ல அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சிஷ்டம்னா பாக்கி. எந்த பாக்கியம் அவர் எங்கும் நிறைந்திருக்கக்கூடியதுனால அவருக்கு பாக்கி உயர்வு போன்றதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்கிறார் என்ற அர்த்தத்துல அவிசிஷ்டஹா. அதுக்கப்புறம் சிஷ்டேஷ்டஹா. சிஷ்டானாம் விதுஷாம் இஷ்டஹா அப்படின்னு அர்த்தம். சிஷ்டம் அப்படின்னா என்ன? சிஷ்டாள் அப்படின்னா யாரு? அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். உயர்ந்தோர் இல்லையா? சிஸ்டர்கள்னாக்க நம்ம எப்படி லூசா டிரான்ஸ்லேட் பண்றதா இருந்தா மேலானோர் அப்படின்னும், சான்றோர் மேலானோர் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி புரிஞ்சுக்கணும்? எதனால அவளுக்கு சான்றோர்ன்ற பேர் யாருக்கு நம்ம கொடுக்கலாம்? மேலானவர் என்ற பெயரை யாருக்கு கொடுக்கலாம்? யாராவது ஒருத்தர் பெருசா இருந்ததுன்னு வச்சுக்க, 4 பேர் ஒருத்தர் பெரிய ஆளுன்னு சொல்றதுனால நம்மளும் பெரிய ஆளுன்னு சொல்லிட முடியுமான்னு சொல்ல முடியாது. அதனால சிஸ்டர்கள்னா என்ன அப்படின்னாக்க வேதம் பிரமாணம். வேதத்தை மனதில் வைத்து எழுதப்பட்ட ஸ்மிருதி, ஸ்மரணம் பண்ணி எழுதின காரணத்தினால அதுக்கு ஸ்மிருதி. அது என்ன? பகவத்கீதா முதலிய புராணங்கள் முதலியவைகள்லாம் ஸ்மிருதிகள்னு பேரு. வேதமானது ஸ்ருதி, இதெல்லாம் ஸ்மிருதி. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம வேதத்தை போய் படிக்க போகக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் இல்லை. அதனால என்ன பண்றோம்? கொஞ்சம் ஸ்மிருதியிலிருந்து தெரிந்து கொள்கிறோம், வேதத்துல தெரிந்து கொள்கிறோம். சரி, இந்த ஸ்மிருதியும் நன்றாக படித்து அதன்படியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பேரு சிஷ்டர்கள் அப்படின்னு பேரு. சிஷ்டர்கள்னா என்ன அர்த்தம்? நம்மளை விட அதிகமாக வேதத்தையும் ஸ்மிருதியையும் அறிந்தவர்களாக இருந்து அதை ஒழுக்க சீலர்களாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அவர்களை பார்த்துதான் நம்ம எல்லாம் வாழ்க்கையில கத்துக்கணும். இல்ல நம்ம எல்லாத்தையுமே படிக்கிறிய, நமக்கு தெரியாது எப்படி பண்ணணும், ஒரு கல்யாணம் கூட எப்படி பண்ணணும்னு தெரியாது. சிஷ்யர் எப்படி பண்றாரோ அது மாதிரிதான் பண்ணி கேட்கிறோம். நமக்கு அதெல்லாம் சந்தேகம் இருந்ததுன்னு வச்சுக்க, நான் யாரையாவது கேட்க முடியாது. சமஸ்கிருதம் தெரிஞ்சவன்றதுனால ஒருத்தர்கிட்ட போய் கேட்க முடியுமா? அவர் என்ன பண்ண, அவர் பெரிய சமஸ்கிருதத்தை விஷயத்தை சொல்லுவார், அது புரிஞ்சவன் இல்லை. சிஸ்டர் இந்த சாஸ்திரங்கள், தர்ம சாஸ்திரங்கள் இதெல்லாம் தெரிந்தவரா இருக்கணும். அதுபடி ஒழுகுபவராக இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சிஸ்டர். இப்படி சிஸ்டராக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் யாரு? ஞானிகள் அப்படின்னு சொல்றோம். இப்படிப்பட்ட ஞானிகளுக்கெல்லாம் சிஸ்டர்களுக்கெல்லாம் ரொம்ப பிரியமாக இருக்கிறதுனால சிஷ்டானாம் இஷ்டஹா, சிஷ்டானாம் விதுஷாம் இஷ்டஹா, சிஷ்டேஷ்டஹா அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஆச்சார சீலர்களுக்கும் ஞானிகளுக்கும் பிரியமாக இருக்கக்கூடியவர். அது எப்படி தெரியுது அப்படின்னா, பிரியோ ஞானினோத்யர்த்தம் அகம் சச மம பிரியஹா அப்படின்னு பகவத்கீதையில 7வது சாப்டர்ல அவர் என்ன சொன்னார்? ஞானிகளுக்கெல்லாம் அத்தியந்த பிரியமாக நான் இருக்கிறேன், அதே மாதிரி அவர்கள் எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறார். எங்க 2 பேருக்கு ஒரு மியூச்சுவல்.
ஞானிகளுக்கெல்லாம் யாரை பிடிக்கும்? கிருஷ்ணரை கண்டா ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணருக்கு யாரை பிடிக்கும்? ஞானிகளை கண்டா ரொம்ப பிடிக்கும். இது அந்யோன்யம் இல்லையா? பிரியோகி ஞானினாம் அத்தியர்த்தமாகும். ஞானிகளுக்கெல்லாம் அத்தியர்த்தம் பிரியம், சிஷ்டேஷ்டாக இருக்கக்கூடியவன் நானு. அது மட்டுமல்ல, சகாச்ச அவனா என்றால் மம பிரியா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுனால சிஷ்டேஷ்டகான்னாக்க கிருஷ்ண பரமாத்மா மகாவிஷ்ணுன்னு நன்ன தெரியற காலத்தினால சிஷ்டேஷ்டகா, அப்படிப்பட்ட சிஷ்ட இஷ்டமாக இருக்கக்கூடியவன் இல்லையா, அவருக்கு சிஷ்டேஷ்டாய நமஹ அப்படின்னார். அதுக்கு பிறகு ஷிகண்டினே நமஹ, ஷிகண்டினே நமஹ. ஷிகண்டஹா கலாபஹா அப்படின்னு அர்த்தம். மயில் தொகை கலாபம் இல்லையா, மயில் தொகை. ஷிகண்ட கலாபஹா அலங்காரஹா அசிய, யாருக்கு மயில் தொகை அலங்காரமாக இருக்கிறதோ அவர் அப்படின்னு அர்த்தம். அவருக்கு பேர் ஷிகண்டி அப்படின்னு பேரு. யார் அவர்? சொல்லவே வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. மயில் தொகையோடு இருக்கக்கூடிய எங்க கிருஷ்ண பரமாத்மாவை தவிர வேற யாரு? அப்படி இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு ஷிகண்டி அப்படின்னு அவர் பேரு. இப்படிப்பட்ட ஷிகண்ட கலாப அலங்காரஹா அஸ்ய இது ஷிகண்டி யதஹா கோபவேஷதரஹா அப்படின்னு ஆச்சாரியார் சொன்னார். கோபவேஷத்துல நந்தகோபனுக்கு பிள்ளையா அங்க கோபவேஷத்துல இந்த இடையனாக அவதாரம் பண்ணி அப்படி இந்த பசுக்களை எல்லாம் பண்ணி ராஜகோபாலனாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மாவை நமஸ்காரம் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். ஷிகண்டினே நமஹ. அடுத்தது நகுஷாய நமஹ. நஷ்யதி பூதானி மாயையா அதஹா நகுஷஹா அப்படின்னு பாஷ்யம். யதஹா எக்காரணத்தினால, பூதானி நஷ்யதி பந்தப்படுத்துகிறது, மாயையினால இந்த உயிரை கட்டுப்படுத்தி வைத்திருக்க காரணத்தினால அதஹா நகுஷஹா அப்படின்னு. நஷ்யதி பூதானி மாயையா அதஹா நகுஷஹா அப்படின்னு எல்லாரையும் தன்னுடைய மாயையில கட்டுப்போட வைத்திருக்கக்கூடியவர். எல்லாரும் அவனுடைய அசைவுக்கு ஏற்ற மாதிரிதான் நம்ம எல்லாம் ஆட முடியும். நம்ம எல்லாம் வெறும் யந்திரத்துல இருக்கக்கூடிய பொம்மை. நம்மள எல்லாம் அந்த கயர்ல வைத்துக் கொண்டு பொம்மலாட்ட ஆடிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் அவர் யாரு? அவருடைய இழுப்புக்கெல்லாம் நாம ஆடிட்டு இருக்கோம் அப்படின்ற பொம்மாளத்தை கையில வச்சுட்டு அவர் இழுத்தாருன்னா, அவர் என் கையை இழுத்தாருன்னா என் கை இப்படி போகும், அவர் என் கையை இழுத்தாருன்னா அப்படி போகும். அந்த மாதிரி என்னை ஆட்சி படைத்துக் கொண்டு யந்திரா மூடானி ரூடானி மாயையா அப்படின்னு பகவத்கீதையில சொல்லிட்டார். இந்த மாதிரி காரியத்தை பண்ணதான் அவருக்கு நகுஷஹான்னு பேரு. இன்னொருத்த நகுஷன்னு புராணத்துல எல்லாம் வரவா இருக்கான் இல்லையா, அது வேற கதை. அந்த நகுஷன் ஒருத்தர் இருக்கான், அவர் வசிஷ்டரால வளர்க்கப்பட்டவனாக இருக்கான். அவன் அந்த கதைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி நகுஷன்ற பேர்ல நிறைய புராண கேரக்டர் எல்லாம் இருக்கு அப்படின்ற அளவுல தெரிஞ்சுக்கலாமே தவிர நகுஷஹான்னு இங்க சொல்லியிருக்கிறது பரமாத்மா. அதுக்கப்புறம் புருஷாய நமஹ அப்படின்னார். புருஷோஹி பகவான் தர்மஹா ஸ்மிருதோ லோகேஷு பாரத நைகண்டுகபதாக்யானைஹி வித்திமாம் புருஷம் உத்தமம். உத்தமம் புருஷமனாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னார் பகவான். எப்படி இருக்கார் அப்படின்னாக்க தர்ம வடிவாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம். புருஷஹான்னாக்க விடையேற்றி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாரு இல்லையா, அவர் விடையேறி காலையில உட்கார்ந்து இருக்காரு சிவனும் பார்வதியும் அப்படின்னா என்ன, தர்மத்தை தாங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பேரு. ரிஷஹான தர்ம வடிவனாக, ரிஷோகி பகவான் தர்மஹா. பகவான் தர்ம பகவான் தான், தர்மராஜா தான். அவரு தர்ம பகவான் தான் நமக்கு விஷயமாக குடிக்கிறார். புருஷன்னாக்க இன்னொரு அர்த்தம் வருஷிப்பதுன்னு ஒரு அர்த்தம். ரிஷஹான காளை அப்படின்னு ஒரு அர்த்தம், தர்ம வடிவாக இருக்கக்கூடிய ஒரு மாடு அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணோம். இன்னொரு அர்த்தம் அடியார்கள் விரும்புவது எல்லாம் வருஷிக்கின்ற காரணத்தினால அவருக்கு ரிஷஹான்னு பேரு. அதனால ரிஷாய நமஹ அப்படின்னார். அதுக்கப்புறம் முதல் லைன் முடியத்தா இஷ்டோ விசிஷ்ட சிஷ்டேஷ்டஹ சிகண்டி நகுஷோ விஷஹ. அடுத்தது குரோதஹா குரோத கிருத்கர்த்தா விஸ்வபாஹுர் மஹீதரஹ. குரோதஹா அப்படின்னாரு. சாதுனாம் குரோதம் ஹந்தி இது குரோதஹா. ஆச்சாரியார் பாஷம். சாதுக்களுடைய
இல்லையா? கோபத்தை கூண்டோடு ஒழிப்பவர். பரசுராம அவதாரத்துல சத்திரியர்களை இல்லையா வதம் செய்தார் அப்படின்னு பாரு. காஷ்யபர் வேண்டின உடனே அந்த கோபத்தை அவர் ஒழித்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் பரசுராம அவதாரத்துல. இப்படி பகவான் பரசுராமனாட பிறந்து இல்ல சாதுக்களுக்கு யார் யாரெல்லாம் ட்ரபிள் கொடுக்கிறாரோ அவர்கள் எல்லாம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்ற தேவ காரிய சமுத்தியதா அப்படின்னு அம்பாளுக்கும் பேரு இல்லையா? தேவ காரியத்திற்காக வருகிறவர்கள், சாதுக்கள் காப்பாற்றுறதுக்காக வந்தவர்கள். அப்படி குரோதா அப்படின்னாக்க அந்த கெட்ட நடத்தை உடையவர்களை கோபத்தை எல்லாம் ஒழித்து அவர்களை சாதுக்களாக ஆக்கி விடுபவர் அப்படின்ற அர்த்தத்துல குரோதக்னே நமஹ. குரோதஹா அப்படின்றது சதுர்த்தி பக்தியில குரோதக்னன், குரோதக்னே நமஹா அப்படின்னு ஆகும். அதுக்கப்புறம் குரோதகிருத்கர்த்தா, குரோதகிருத்து கோபம் கொள்ளக்கூடிய கோபத்தினால இஷ்டத்துக்கு ஆடக்கூடிய அந்த அசுரர்கள் எல்லாம் கோபகிருத்தா பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் இவர் என்ன பண்ணார்? வெட்டி தீர்த்துட்டார். குரோதகிருத்தா குரோதகிருதாம் தைத்தியாதீனாம் கர்த்தா சேதகா இது ஏகம் நாம அப்படின்னாரு. குரோதம் பண்ணக்கூடியவர்களை எல்லாம் ஒழித்து கட்டினவர் அப்படின்ற கோபம் கொள்ளும் அரக்கர்களை வெட்டி எறிந்தவர் அப்படின்ற அர்த்தம். அது இந்த நாம பாருங்க, சில பேர் என்ன சொல்றாங்க குரோதகிருத் கர்த்தா அப்படின்ற ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நாமாவை வைத்துக் கொள்ளுகிறோம் சொல்லிருக்காங்க. அங்கேயும் அப்படின்னா இஷ்டோ அவசிஷ்டா அப்படின்னு ஒரு நாமாவை வைத்துக் கொண்டு சில ஆச்சாரியா எல்லாம் பண்ணிருக்காரு. நம்ம எப்படி போகலாம் இப்போ அப்படின்னா, ஆச்சாரியால் எப்படி போனாரோ அப்படி பார்க்கலாம். அவர் எப்படி பண்ணார்? சிஷ்டஹான்னு தனியா பிரிச்சார். சிஷ்டேஷ்டா, இஷ்டஹா அவசிஷ்டா சிஷ்டேஷ்டா அப்படின்னா தனித்தனியா பிரிச்சதுனால அவர் எப்படி போனோமோ அதே மாதிரியே நம்ம போயிட்டு இருக்கோம், எதிர்பார்க்கணும். அதுக்கப்புறம் விஸ்வபாகு அப்படின்னு விஸ்வம் முழுக்க தன்னுடைய கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு அர்த்தம். இன்னொரு எல்லாரும் கஷ்டத்துல இருக்கான், மனுஷங்கள் எல்லாரும் கஷ்டம். இவர்கள் நாம போய் பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு பகவான் வேணுமே. பகவான் இல்லாம எப்படி நம்மளால வாழ்க்கையை கடத்த முடியும்? நம்மளாலேயே எல்லாத்தையும் நடத்த முடியாது. நமக்கு வேணுமே ஒரு புகலிடம் வேணுமே, நாம கைப்பிடிக்கிறதுக்கு வேணுமே ஒருத்தர். அவர் தான் பகவான். அவர் எப்படி இருக்கார்? உலகத்தையே தன்னுடைய கைகளாக வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர். அவருடைய கையை பிடிச்சிட்டு தான் நம்ம முன்னுக்கு வந்துட்டு இருக்கோம் தினமும். ஆகையினால் அவருக்கு விஸ்வபாகு என்று பெயர். அதுக்கப்புறம் மஹீதரஹா, மஹி அப்படின்னாக்க பிருத்திவி அப்படின்னு பேரு. மஹீம் பூஜாம் தரணீம் வாதத்தே இது மகேதரஹா. இந்த மஹி என்ற பூமியை தரணியை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால இவருக்கு மஹீதரஹா அப்படின்னு பேரு. மஹீதரஹானா பூஜிக்கப்படுபவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த பூபாரங்கமாக இருக்கக்கூடிய துஷ்டர்களை எல்லாம் ஒழித்து இந்த பூமிக்கு பாரமாக நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ரிலீஜியஸாக இருந்து சாமி இல்ல பூதம் இல்ல அப்படின்னு இவர்களை எல்லாம் இந்த பூமி தாங்கிட்டு இருக்கு. இவர்களை எல்லாம் ஒழித்து இந்த பூபாரத்தை கொள்ளுவதற்காக அவ்வப்போது அவதாரம் எடுத்து அசுரர்களை எல்லாம் வாய்க்கக்கூடியவராக இருக்கிறவர். அதனால் அவருக்கு மஹீதரஹா அப்படின்னு பேரு. இப்போ இஷ்டோ விசிஷ்ட சிஷ்டேஷ்டா சிகண்டீன விஷோ விஷஹா क्रोधः क्रोधकृत्कर्ता विश्वबाहुर महीधरः அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்த நாமக்கு போவோம். அடுத்த ஸ்லோகம் 35. அச்சுத பிரதித பிராணஹ பிராணதோ வாசபானுஜஹ அபாம் நிதர்திஷ்டானம் அப்ரமத்த பிரதிஷ்டிதஹ அச்சுதஹ பிரதிதஹ பிராணஹ பிராணதஹ வாசபானுஜஹ அஞ்சு நாமா. அதுக்கப்புறம் அபான் நிதிஹி அதிஷ்டானம் அப்ரமத்தஹ பிரதிஷ்டிதஹ நாலு நாமா. இப்படி 9 நாமாக்கள். அச்சுதஹ ஷட்பாவ விகார ரஹிதத்வாத் அச்சுதஹ அப்படின்றார் ஆச்சாரியர். பாஷை என்ன பண்ணார்? அச்சுதன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா,
ஷட்பாவ விகார ரஹிதா. அது என்ன ஷட்பாவ விகார ரஹிதான்னு நமக்கு இப்போ ஆகாங்ஷம் இருக்கு. அது என்ன 6 பாவம்? அந்த 6 பாவம் எப்படி எல்லாருக்கும் இருக்கு ஆனா கடவுளுக்கு இல்லைன்றாரு. அது என்ன? ஷட்பாவ பாவ விகார ஹீனஹா அப்படின்றாரு, ரஹிதா அப்படின்றாரு. என்ன சார் இது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 6 பாவங்கள் இருக்கு. அந்த குழந்தையாக இப்ப வயிற்றுல இருக்கும் பொழுது அவர் இருக்கிறேன் உயிராக அப்படி வரார், அஸ்தி இல்லையா? அதற்கு பிறகு அந்த குழந்தையானது அப்படி வெளியில உணருது. அம்மா அவனுடைய வயிற்றுல இருந்து அம்மாவிட்ட இருந்து வெளில ஜாயத்தே அப்படின்னு அதுக்கு சொல்றோம் இல்லையா? ஒரு பாவம் அஸ்தி. 2வது பாவம் ஜாயத்தே, பிறந்து விட்டது அப்படின்னா. பிறகு வர்த்தத்தே, வளர்கிறது அப்படின்னு ஒரு பாவம், வளர்ந்து கொண்டே போகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளருது. ஒரு 24 வயசு ஆச்சுன்னா ஹைட் நின்று போயிடுது எல்லாருக்கும். அதுக்கப்புறம் பரிணாமத்தை, அது வரைக்கும் ஒரு பரிணாமத்தை அடைஞ்சு நின்னுக்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அபக்ஷீயத்தே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறது. வந்த உடனே ஒரு 38 வயசு ஆன உடனே அப்படி முதல்ல சாலேஸ்வரம் வருது. அப்படி 40, 50 அவனுக்கு கொஞ்சம் டயர்டெல்லாம் ஆறுது. ஒரு 50, 55 வயசு ஆச்சுன்னாக்க எல்லா ஸ்திரீகளும் பாக்குறாங்க முட்டி இல்லையா? எல்லாருக்கும் ப்ராப்ளம், எல்லாம் நொண்டி நொண்டி நடப்பாங்க. அது வரைக்கும் அந்த முட்டி இருக்கிறத பத்தி எல்லாமே இஷ்டத்துக்கு ஓடி கீழி ட்ரெயில பிடிச்சி அங்க பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி ஊரெல்லாம் சுத்தி எல்லாம் பண்ணி கொண்டு இருந்த மனிதன் இப்ப என்ன ஆனா பாருங்க, 60 வயசுக்கு அப்புறம் முட்டின்னு ஒண்ணு இருக்கிறது. அப்போதான் அவனுக்கு ஞானோதயமும் இவ்வளவு நாள் அந்த முட்டியை ஜாகிரதையா கவனிச்சுட்டு இருந்திருக்கலாம். எல்லாரும் அதை விட்டான். அது என்னமோ என் முட்டி, அது நான் சொல்றதெல்லாம் கேட்கொண்டு இப்ப என்ன ஆச்சு, அது வேலையை காணிக்கும். 60 வயசு ஆச்ச உடனே தெரியுதா, உட்கார்ந்து எழுதுக்கும் போதெல்லாம் ஒரு முடி ஞாபகம் வரும் இல்லையா? இப்படி அபக்ஷீயத்தே. அதற்கு பிறகு ஒரு நாள் மண்டைய போட்டான். வினஷ்யதி, அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, வினஷ்யதி. இந்த 6 பாவங்களுக்கும் உட்பட்டதுதான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இப்படி இருந்துதான். ஆனா பகவானுக்கு இதெல்லாம் இருக்கும். மாறுதல், வயசாறுது, ஜரா, பிறத்தல், இறத்தல், வெளியே வருகுதல், வளருதல், பரிணாமத்தை அடைதல், அதுக்கப்புறம் அழிந்து போகுதல், அப்புறம் சாகுதல் அப்படின்ற 6 காரியங்கள்லாம் நமக்கு இருக்கு. அவருக்கு இருக்கா? அவருக்கு கிடையாது. ஷட்பாவங்களும் இல்லாதவராக இருக்கிறார். அப்படின்னா 6 வகையான மாறுதல்களும் இல்லாதவர்கள். பறஞ்சி இருக்கிறது, வெளியில வருது, ஓங்கி வருது, முடிவடையுது, தேய ஆரம்பிக்கிறது, முக்கியமா போயிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாயத்தே, அஸ்தி, வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, வினஷ்யதி அப்படின்னு சொல்லக்கூடிய யாஸ்கர் எனக்கூடியவர் தன்னுடைய நிருப்தியில சொன்ன விஷயம் இது இல்லையா? இப்படி இல்லாதவர் யாரு அப்படின்னாக்க அவர் தான் அச்சுதகா. சாதாரணமா நம்ம என்ன சொல்லுவோம், அச்சுதகா அப்படின்னாக்க, அச்சுதம்னா கீழே விழுவது. கீழே விழுவது அப்படின்னாக்க, அச்சுதம் அப்படின்னாக்க பகவானை நம்பினவர்கள் யாரும் கீழே விட மாட்டார்கள் அப்படின்றதுனால அச்சுதன்னு அவருக்கு பேரு. அச்சுதா எனமகான்னு ஒரு தவணை சொல்லி அந்த அந்த ஜலத்தை எடுத்து ஒருத்தன் பிரார்த்தனை பண்ணிவிட்டானே ஆனால் காத்தாலையும் சாயங்காலமும் அவன் ஒரு நாளும் அந்த பகவானை நம்பி அந்த ஜலத்துல அச்சுதனனை ஆவாகனம் பண்ணி அவன் குடிச்ச காரணத்தினால அவன் ஒரு நாளும் கீழே விழுவதில்லை. வாழ்க்கையில அவனுக்கு எங்க போனாலும் மதிப்பும் மரியாதையும் இருந்து கொண்டிருக்க காரணத்தினால பகவானுக்கு அச்சுதன்னு பேரு, மகாவிஷ்ணுக்கு அச்சுதன் பேரு. இப்படிப்பட்ட அச்சுதா எனமஹா. அடுத்ததுக்கு அச்சுத பிரதித பிராணஹா அப்படின்னாரு. அச்சுதனுக்கு அடுத்த நாம பிரதிதஹா அப்படின்னு பேரு. பிரதிதி அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? பிரசித்தி அப்படின்னு. தஸ்ய நாமா மஹத்யஷா அப்படின்னு தைத்திரிய ஆரண்யத்துல சொல்லியிருக்கு. ஏன்னா பகவான் பிரசித்தின்னு சொல்லணும்னு எல்லாருக்கும் ஜெகத் உற்பத்தியாதி கர்மபிகி பிரக்யாதா பிரதிதஹான்னாரு. இந்த ஜெகத் இவ்வளவு தூரத்துக்கு நடக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்ச உலகத்துல இருக்கக்கூடிய 99% தெரிஞ்சிருக்கு. யாரோ ஒரு பவர் இருக்கு, ஒரு இறைவன் இருக்கார், அவர் தான் நம்ம எல்லாம் இயக்கி கொண்டிருக்கா. அவர் இருக்கிறதுனாலதான் இந்த விதையில இருந்து மரமானது வந்தது, இந்த உலகமானது இயங்குகிறது, அந்த அக்னியில நெருப்பு இருக்கிறது, தண்ணியில ஓடும் தன்மை இருக்கு. இதெல்லாம் பண்ணவன் யாரு? நீங்களா? இல்ல. நானா? இல்ல. அப்ப யார் பண்ணிருக்கணும்? பகவான் தான் பண்ணிக்கணும். பிரசித்தியா இருக்காரு, அதனால பிரதிதஹா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பிராணஹா அப்படின்னாரு. அவர்
பிராண ரூபமாக இருந்த பிரகர்ஷேன அனதி வாயு ரூபமாக இருந்து கொண்டு சூத்ராத்மாவாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் அவர் தான் இயக்குகிறார். என்னுடைய கண்ணை பார்க்க வைக்கிறார், மூக்க நுகர வைக்கிறார், காதை கேட்க வைக்கிறாரு, என்னுடைய காத்தை இழுக்க வைக்கிறாரு, நான் சாப்பிடுற பொருள்கள்லாம் ஜீரணம் பண்ண வைக்கிறாரு, நான் சாப்பிட்ட சாப்பாடு எசன்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்டுக்கும் போகும்படி பண்றாரு. நான் மேல யாரும் நிக்கணும்னு நினைச்சேன்னாக்கா அந்த எனர்ஜி மேல வருது, நான் கீழே இறங்கணும்னு நினைச்சா கீழே இறங்குது. இதெல்லாம் யார் சார் பண்றது? பிராணனாக இருந்து கொண்டு பண்பவர் அந்த பகவான். வாயு ரூபியாக சூத்ராத்மாவாக இருந்து கொண்டு மயி சர்வமிதம் புரோக்தம் சூத்ரே மணிகணாயிப அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லியிருக்கார். இப்படி பிராணனாக இருக்கிறார். பிராணோவா அகமஸ்மி அப்படின்னு இருக்கிறதுனால பிராண ரூபமாக இருக்கிறதாக பகுபிரச்ச உபனிஷத் கூறுகின்ற காரண பிராணஹா. அப்புறம் பிராணதா, அது மட்டும் இல்ல, பிராணனாகவும் அவர் இருக்கார். எனக்கு பிராணனை தந்தவர் யாரு? எங்க அப்பாவும் அம்மாவும் உடம்ப தருவாங்க, பிராணனை யாரு தருவாங்க? மகாவிஷ்ணு தான் தருவார். ஆகையினால பிராணதா சுராணாம் அசுராணாம் ச பிராணம் பலம் ததாதி இது பிராணஹா ஜுதிஹி. அந்த ஒளியையும் பிராணனையும் கொடுக்கக்கூடியவர் அவர்தான் அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்லன்னா பிராணன்னா பலம் அப்படின்னு, பிராணம் பலம் ச ததாதி அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால பலத்தை கொடுப்பவர் இல்லையா அப்படின்னு அர்த்தம். நமக்கு எனர்ஜின்னு ஒண்ணு இல்லைன்னாக்க நம்மளால என்ன பண்ண முடியும் இல்லையா? குழந்தை பிறகு சிரிக்கணும்னா கூட எனர்ஜி வேணுமே, பார்க்கணும்னா எனர்ஜி வேணும், நிக்கணும்னா எனர்ஜி வேணும், ஓடணும்னா சண்டை போடணும்னா எனர்ஜி வேணும், ஆபீஸுக்கு போனோம்னா எனர்ஜி வேணும். எனர்ஜி எல்லாருக்கும் ஓஜோசி சகோசி பலமசி ராஜோசி தேவானாம் ராமநாமாசி விஸ்வமசி விஸ்வாயு சர்வமசி சர்வாயு அப்படின்னு டெய்லி ஓஜஸ் ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை நாம சந்தியாவந்தனத்துல பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு பிராணதா அப்படின்னு. இப்படிப்பட்ட பிராணதா எனமஹா. அதுக்கப்புறம் வாசவானுஜஹா அப்படின்னார். இந்திரனுடைய தம்பியாக பிறந்தார். உபேந்திரன் அப்படின்னு ஒரு நாமா வருது. அந்த உபேந்திரன்ற நாமாவை பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், ஒரே ஒரு ஜென்மத்துல விஷ்ணு மகாவிஷ்ணுவானவர் எப்படி அவதாரம் பண்ணார்னா, கஷ்யப பிரஜாபதிக்கும் அதித்தி அப்படின்றவர்களுக்கும் குழந்தைங்க பிறந்தது. அதுக்கு பேரு 12 குழந்தைங்க பிறந்தது. ஆதித்யர்கள் பேரு. அதித்திக்கு சேர்ந்து பிறந்தவர்கள் ஆதித்யர். நம்ம சாதாரணமா 30 முக்கோடி தேவர்கள்னு சொல்றோம். அது எப்படி 31 கணக்கு வந்தது? 30 முக்கோடி அப்படின்னாக்கா எப்படி வந்தது அப்படின்னா 8 ஏகாதச ருத்ரர்கள், 11 ருத்ரர்கள், அஷ்ட வசுக்கள், 8 வசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள் 11, 19, துவாதச ஆதித்யால் 12 ஆதித்யால். இப்ப என்னாச்சு? 19 3 32 31, 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள், 19 ஆச்சு, 12 31 ஆச்சு. அஸ்வினி தேவர்கள் 2 பேரு. எப்படி 33 தேவதைகள் இல்லையா? 30 முக்கோடி தேவர், ஒவ்வொருவருக்கும் ஒரு இப்படி இருக்கக்கூடிய வசுக்கள் எனக்கூடிய அஷ்ட வசுக்கள் இல்லையா இருக்கா இல்லையா? அவர்களுக்கு இந்திரனுக்கு அவர் தம்பியாக பிறந்தார். கஷ்யபருக்கு அதித்தியிடம் இந்திரன் பிறந்தது மாதிரி இந்திரனுக்கு தம்பியாக உபேந்திராவாக இவர் பண்ணதுனால இவர் அனுஜன். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? முன்னாடி ஒருத்தன் பிறந்தான் இல்லையா, அவன் பிரதமஜன். அதுக்கப்புறம் தம்பியா பிறந்தான்னாக்கா அவனுக்கு அனுஜன். நம்ம ராமானுஜன் அப்படின்றவன் ஏன் ராமானுஜன் பேர் இருக்கிறோம்? லட்சுமணன் பார்த்து ராமானுஜன் சொல்றாங்க. ராமனுக்கு அனுஜன், ராமனுக்கு தம்பி அப்படின்னு அர்த்தம். அனுஜஹா அப்படின்னா கூட பிறந்தவன். ஃபாலோ பண்ணி, அனுனாக்கா ஃபாலோயிங், அப்படின்னா பிறந்தது, ஃபாலோ பண்ணி பிறந்தான். ராமனுக்கு ஃபாலோ பண்ணி பிறந்தவன் அப்படின்னா பரதன், ராமனுக்கு ஃபாலோ பண்ணி பிறந்தவன் லக்ஷ்மணன். அனுஜான இந்திரனுக்கு அனுஜான இந்திரனுக்கு தம்பியாக பிறந்ததுனால இவருக்கு வசுக்கள் அப்படின்னா இந்திராதிகள், இந்திராதி வசுக்கள். இந்த வசுக்களாக இருக்கக்கூடிய 8 பேர் இருக்காங்க இல்லையா, அவர்கள் வாசவர்கள். அவருக்கு தம்பியாக பிறந்ததுனால வாசவானுஜா நமஹ அப்படின்னு. அதுக்கப்புறம் அபாம் நிதயே நமஹ அப்படின்னாரு. அபாம் நிதயே நமஹ. அபாம் அப்படின்னாக்கா தண்ணி இல்லையா? ஆபஹா எத்திர நிதியத்தே சஹா ஆபோ நிதி.
அது பகவான் என்ன சொல்ற, சரசா அமஸ்மி சாகரஹா, நான் தான் பெரிய சாகரம் என்ற நீர்நிலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த ஜலமே விஷ்ணுதான். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து, சர்வம் ஆபோமயம் ஜெகத்து அப்படின்னு சொல்ற. எல்லாம் மகாவிஷ்ணுவ தான். இங்க தண்ணி ரூபமாக இருந்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. அதனால அபாம் நிதி அப்படின்ற அர்த்தம். அதற்கு பிறகு அதிஷ்டானமாக இருக்கக்கூடியவர், அதிஷ்டானம் அப்படின்னாரு. அதிதிஷ்டதி பூதானி உபாதான காரணத்வேன பிரம்மா இது அதிஷ்டானம் அப்படின்னாரு. ஒரு பில்டிங் கட்டலாம், அதுக்கு எது ரொம்ப முக்கியம்? பவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். பவுண்டேஷன்னா என்ன? ஆதாரம். ஆதாரம்னா என்ன? சப்ஸ்ட்ராட்டம் அப்படின்னு. சப்ஸ்ட்ராட்டம்னா என்ன? அதிஷ்டானம். அதான் அதிஷ்டானம். அந்த இடத்துல அவர் நிலை கொண்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதிஷ்டானம் அப்படின்னா அதிதிஷ்டதி பூதானி. ஆனா இவர் எப்படி பகவான் இருக்கார்? அவர் மேல இந்த உலகமே இருக்கு, 87 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ சொல்றாங்க 500 கோடி ஜனங்கள் உலகத்தில் இருக்காங்க. அந்த 500 கோடி ஜனங்களையும் அவர் தான் தாங்கி கொண்டு ஆதாரமாக தாங்கி அதிஷ்டானமாக இருந்து கொண்டு எல்லாரையும் மஸ்தானி சர்வபூதானி அப்படின்னு எல்லாம் எங்கிட்டதான்பா இருக்கு, நான் தான்பா எல்லாரையும் தாங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்படி அதிஷ்டானமாக உலகிற்கெல்லாம் அதிஷ்டானமாக இருப்பவர், இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அப்ரமத்தாய நமஹ. பிரமாதம் அப்படின்னா தமிழ்ல வேற அர்த்தம். பிரமாதமா சம்ஸ்கிருதத்துல பிரமாதம் என்ன? செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாத சௌபேரித்தனத்துக்கு பேர் பிரமாதம்னு பேரு. பிரமாதம்னா என்ன? செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் தவற விடுபவர்களுக்கு பேரு பிரமத்தன்னு பேரு. என்ன? பகவான் இருக்காரு, தன்னுடைய காரியத்தை செவ்வனே செய்வார். அப்புறம் போஸ்ட்போன் பண்றது, இதெல்லாம் தமோ குணம் இருக்கிறவர்கள் என்ன பண்ண தெரியுமா? இப்ப ஒரு காரியம் செய்ய அப்புறம் பண்ணிக்கலாமே அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணுவாங்க இல்லையா? அதனால எல்லா நஷ்டங்களும் ஏற்படும். இந்த குணம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு பிரமாதம்னு பேரு, அவனுக்கு பிரமத்தன்னு பேரு. அவனுக்கு சோம்பேறித்தனம் இருக்கு, செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செய்யும் யோக்கியதை அற்றவன். அப்பிரமத்தகா அதுக்கு ஆப்போசிட். எல்லா வேலையும் டக்கு டக்கு டக்குன்னு முடிக்கக்கூடியவர் இல்லையா? பகவான் சொல்லி தரணுமா? அப்பேற்பட்ட விஷ்ணுவுக்கு அப்பிரமத்தகா அப்படின்னு பேரு. அதிகாரித்யா கர்மானுரூபம் பலம் பிரயச்சட்டு ந பிரமாத்யதி இது அப்பிரமத்தகா. ந பிரமாத்யதி, அவருக்கு ஒருபோதும் பிரமாதம் என்பது ஏற்படாது. அக்காரணத்தினால அவருக்கு அப்பிரமத்தன் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் பிரதிஷ்டாய நமஹ அப்படின்னா பிரதிஷ்டையாக இருக்கக்கூடியது. அது இன்னொரு ஒரு நாமா இது. அது எப்படி இருக்குன்னா, அவருக்கு எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்லை. அவர் எந்த ஆதாரமும் இல்லாமலேயே அவர் இருக்கிறார். அவர் மேலதான் எல்லாம் ஆதாரமாக இருக்கப்படுது. அவர் எப்படி சார் நிலை பெற்று இருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டது உபனிஷத்துல. அங்க பார்த்தோன்னு அது சாந்தோக்கிய உபனிஷத்துலதான் சஹா பகவான் அவர் எங்க இருக்கார், கஸ்மின் பிரதிஷ்டிதா அப்படின்னு கேட்டாங்க. எல்லா ரிஷிகள்லாம் அந்த குருவை பார்த்து கேட்டாங்க, சார் பகவான் பகவான் எல்லாருமே பகவான், அந்த பகவான் எங்க நிலை கொண்டு இருக்காரு? அப்பா அவர் அவருடைய மகிமையே நிலை கொண்டு இருக்காருப்பா. அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுப்பா. ஸ்வே மகிம்னே சுவாமகிம்னி அப்படின்னார். தன்னுடைய மகிமையிலேயே தனக்கு வேற ஆதாரம் வேண்டாதபடி தன் மகிமையிலேயே அவர் நிலை பெற்று இருக்கின்ற காரணத்தினால அவர் ஸ்வப்பிரதிஷ்டா அப்படின்னு பேரு. அது வருது பிரதிஷ்டிதா அப்படின்னு பேரு. ஸ்வே மகிம்னி ஸ்திதா பிரதிஷ்டிதா இது சொல்லுதே. இருப்பிடம், நல்ல இருப்பிடத்துல ஜம்முன்னு அவர் பிறந்ததுல இருந்து ஒரு மனுஷனுடைய பெரிய புண்ணியசாலி யார தெரியுமா கருது சாஸ்திரம்? ஒரு கிராமத்துல பிறந்தார், அங்கேயே வளர்ந்தார், அங்கேயே கல்யாணம் ஆச்சு, ஜம்முன்னு அக்னிஹோத்திரங்கள் எல்லாம் பண்ணிட்டு, அங்கேயே வேத ஜெயனங்கள் பண்ணிட்டு, கோயிலுக்கு போயிட்டு, நல உலகங்களை வச்சுட்டு அப்படியே வாழ்ந்து, அவருக்கு ஒரு குழந்தை பிறந்து, அந்த குழந்தைய அவருக்கு இருந்து இவருக்கு உதவி கொண்டு அவருக்கு ஒரு குழந்தை பிறந்து இருக்கிறது. இதுக்கு பேர் பிரதிஷ்டா பலன். ரொம்ப பெரிய புண்ணியசாலிகளாக இருந்தாரே. ஆனால் என்ன, இப்படி இந்த குடும்பங்கள்லாம் அங்க இங்க சதுராம அக்கம் பக்கத்திலேயே கிராமத்திலேயே இருந்து கொண்டு
கடைசி வரைக்கும் பிறந்ததுல இருந்து சாகரம் வரைக்கும் தன்னுடைய அனுஷ்டானங்களுக்கெல்லாம் பங்கம் இல்லாம இல்லையா, இந்த பாலிடிக்ஸ பத்தி எல்லாம் கவலைப்படாம இங்க வந்துதா எலக்ட்ரிசிட்டி வந்துதா அது வந்துதா இது வந்துதா ஏதாவது ஒரு கவலை இருக்கா பாருங்க. அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு அவ பாட்டுக்கு அவ வேலையை செய்துட்டே இருந்து எப்ப பார்த்தாலும் சந்தோஷம். மனைவி மக்கள், நல்ல சாப்பாடு, நல்ல காத்து, விதவிதமான சாப்பாடு, இப்படி இருக்கிறதுனா ஆரோக்கியமான இந்த டாக்டர் இந்த ஊரை விட்டு போறது, அங்க போய் டாக்டர் இப்ப இருப்பாரான்னு போன் பண்ணி கேட்கறது, இதெல்லாம் இருக்கா பாருங்க கிராமத்துல இருக்கா. இதெல்லாம் அவாட்டுக்கு இருந்துட்டே இருக்கணும். பிரதிஷ்டா பலன் அப்படின்னு இந்த மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிட்டா இப்படி குழந்தைகளோட அப்ப இந்த குழந்தைகள்லாம் இப்ப எல்லாம் பாருங்களா போயிட்டு எத்தனை கஷ்டம் பேரண்ட்ஸ் எல்லாம் பாடுறாங்க. ஏன் பிரதிஷ்டா பலன் இந்த மகாவிஷ்ணுவை நல்லா உபாசனை பண்ணிட்டு வந்தா பசங்க எல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க, நம்மளையே சுத்தி கொண்டு இருப்பார்கள். நம்மளும் அவளுக்கு பாதுகாப்பா இருக்கலாம், அவள் நமக்கு பாதுகாப்பாக இருந்து வாழ்க்கை ஓடுறது பாருங்க. தனிமை இல்லாம இப்படி கஷ்டப்பட்டு பாத்துக்கிறதுக்கு யார் இல்லாம எங்க போனோம்னா 60 வயசுல போக வேண்டியிருக்கு, கடைக்கு போக வேண்டியது, வர வேண்டியது, இதெல்லாம் தேவையா? ஏன் பிள்ளைகளாம் பெற்று என்ன பிரயோஜனம்? அவ்வளவு குழந்தைகளை பெற்று எல்லாம் அங்கங்க போயிடுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரதிஷ்டா பலன் இல்லை அந்த குடும்பத்துல அப்படின்னு நம்ம சொல்லலாம். மகாவிஷ்ணு பக்தி பண்ணாமையானால் அவருக்கு இந்த ஒரு நிலையானது என்ன. அதனால நம்ம என்ன பிரதிஷ்டிதாய நமஹான்னு அவருக்கு பேரு. இந்த நாமாவை நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம். அதுல இருக்கக்கூடிய இந்த மாதிரி உபாசனை விஷ்ணுவை பண்ணா அவளுக்கு இத மாதிரி நிலைக்கும். அச்சுத பிரதித பிராணஹா பிராணதோ வாசபானுஜஹா அபான் நிதி அதிஷ்டானம் அப்ரமத்த பிரதிஷ்டிதஹா. பிரதிஷ்டிதஹான்ற நாமாவுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படி தெரிஞ்சோம். இதோட இதனுடைய மேல் போர்ஷனை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.